கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி, உங்கள் சமாதானத்தின் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏராளமான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வெளிவரும்படி நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான், என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நம்முடைய ஆண்டவர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவர். பிரசங்கி இவ்விதமாய் சொல்லுகிறான், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி சாலமோன் அழகாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சம்பவத்தை எண்ணி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி புலம்பிக் கொண்டிருந்தார்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாழ்விலே, அவர்கள் அந்த நாட்களிலே சந்தித்த துன்பங்களை எண்ணி கர்த்தரை நோக்கி புலம்பிக் கொண்டிருந்தார்களாம். இன்றைக்கும் நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்கள் புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தாலும், ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகளை எண்ணி மனிதரிடத்தில் சொல்லி சொல்லி, உங்கள் வியாகுலங்களை சொல்லி சொல்லி, உங்கள் பிரச்சனைகளை சொல்லி சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வாழ்விலே இன்றைக்கு புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. யோபுவின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிற 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், என் சுரமண்டலம் புலம்பலாய் மாறி போனது. சுரமண்டலம் மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல அது வாசிக்கப்படும். சுரமண்டலம் என்று சொன்னாலே அது ஒரு மகிழ்ச்சிக்கு அடையாளம். என் சுரமண்டலம் புலம்பலாய் மாறி போனது என்று யோபு பக்தன் சொல்லுகிறான். இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்கள் மகிமையாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்த நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை புலம்பலோடு கூட காணப்படலாம். இந்த யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள். இந்த யோபு புலம்பலாய் மாறினான். அவனுடைய வாழ்க்கையை புலம்பலாய் மாறி போனது. ஆனால் யோபுவின் முடிவு என்ன? அந்த யோபுவின் வாழ்க்கையில அந்த புலம்பலை தேவன் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக தேவன் மாறப்பண்ணினார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தை எண்ணி எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்விலே இன்றைக்கு ஒரு ஆனந்த சந்தோஷத்தை உங்கள் வாழ்விலே உண்டாக்குவார். விசேஷமாய் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, எப்தா என்கிற ஒரு பராக்கிரமசாலி தன் மகளுக்காக புலம்பினானான். எப்தா என்கிற பராக்கிரமசாலி தன் மகளுக்காய் புலம்பி அழுதான். அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் அந்த எப்தாவின் மகளுக்காக புலம்பினார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் உங்க மகளுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்க பிள்ளைகளுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்க கணவருக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, படுக்கையில வியாதியாய் கிடக்கிற உங்கள் உறவினர்களுக்காக நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, என் தேவன் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவன் உங்கள் கஷ்டத்திலே, உங்கள் நஷ்டத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே தேவன் ஒரு மகிமையை அனுப்புவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். வேதம் அதை தான் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் எல்லா வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், யாக்கோபு புலம்பிக் கொண்டிருந்தானாம். யாக்கோபின் சம்பவத்தை அங்கே நம்மால வாசிக்க முடியும்.
யாக்கோபு என்றைக்கோ தன் மகன் காணாமல் போனதை, என்றைக்கோ தன் மகனை அவன் இழந்து போனதை எண்ணி எண்ணி அவன் புலம்பிக் கொண்டிருந்தான். இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை என்றைக்கோ நடந்த காரியங்கள் இன்றைக்கு உங்கள் நினைவில் இருந்து அது உங்களை ஒருவேளை அழ வைத்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் துக்கித்துக் கொண்டிருக்கலாம். என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை எண்ணி எண்ணி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த யாக்கோபு அப்படித்தான். என்றைக்கோ அவனுடைய மகனை இழந்து போனதை எண்ணி, என்றைக்கோ அவனுடைய மகன் அவனை விட்டு கடந்து போனதை எண்ணி அழுது கொண்டிருந்தான், புலம்பிக் கொண்டிருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உன்னுடைய மகன் உன்னை விட்டு தூரம் போய்விட்டான், ஒருவேளை உன்னுடைய மகள் உன்னை விட்டு தூரம் போய்விட்டதுனாலே பிள்ளைகளை எண்ணி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, உங்க கணவர் உங்களை விட்டு தூரம் போனதை எண்ணி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, புலம்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். இந்த யாக்கோபு தன் வாழ்விலே ஒரு பெரிய புலம்பலோடு இருந்தான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசித்து பாருங்கள். பல நாட்களாய் என்றைக்கோ நடந்த காரியத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்த அந்த யாக்கோபின் வாழ்விலே ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்தார். அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கிற வண்ணமாக வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஒருவேளை நீங்கள் நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சம்பவம் உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை காயப்படுத்தி, நீங்கள் வெளியே வர முடியாதபடிக்கு, உங்கள் தொழிலிலே, நீங்கள் செய்கிற வியாபாரத்திலே ஏதோ ஒரு நஷ்டத்தை கண்டு அதனால வெளியே வர முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். யாரோ ஒரு சிலரை நம்பி, யாரோ ஒரு சிலரோடு நட்பு கொண்டு ஒருவேளை உங்கள் ஆஸ்திகளை, உங்களுடைய செல்வங்களை, உங்களுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழந்து போன நிலைமையிலே வெளியே வர முடியாமல் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிடவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். உங்கள் சிறுமை அவர் மறவாதவர், உங்கள் ஜெபத்தை மறக்காத தெய்வம். இந்த நாளிலே உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவான். இந்த யாக்கோபு அநேக நாட்களாய் புலம்பிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் தேவன் இறங்கினார். அவன் ஒரு பெரிய தேசத்திலே அதிபதியாயிருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை யாக்கோபு கேட்கிறான். அவனுடைய மகனாகி யோசேப்பு அனுப்பின வண்டில்களை பார்க்கிறான். அவன் கொடுத்து அனுப்பின உச்சதமான காரியங்களை பார்த்தபோது அவன் ஆவி உயிர்ப்பித்தது. அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கூட யாரோ ஒருவர் உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம். உன் மகன் உன்னை விட்டு தூரம் போயிருக்கலாம். உன் கணவன் உன்னை விட்டு தூரம் போய் அதனால் நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். உனக்கு இந்த நாளிலே ஒரு அற்புத செய்தி உன்னை தேடி வரும். உன் ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு அற்புத செய்தி உன்னை தேடி வரும். நீ கலங்காதே. என்றைக்கோ நடந்த சம்பவத்தை எண்ணி எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்கிறான். யாரோ ஒருவர் வார்த்தையினாலே உன்னை காயப்படுத்தி, கலங்கப்படுத்தி, அவமானப்படுத்தினதை எண்ணி எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அன்பு மகளே, நீ பயப்படாதே. என்றைக்கோ நடந்த சம்பவத்தை எண்ணி அழுது கொண்டிருக்கிற உன் புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாக அவர் இன்றைக்கு மாற பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், கானான் தேசத்துக்கு போய் வந்த வேவுக்காரர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது இஸ்ரவேலர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். அந்த கானான் தேசத்துக்குள்ளே போனா அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள், பலசாலிகள் அங்கே இருக்கிறார்கள், அரணிப்பான பட்டணம் அங்கே இருக்கிறது, அங்க பயங்கரமான கொடூரமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற வார்த்தையை இஸ்ரவேலர்கள் கேட்டவுடனே பயந்து புலம்ப ஆரம்பித்தார்களாம். இஸ்ரவேலர்கள் புலம்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர்களுக்கு கானான் தேசத்திலே போனா நமக்கு ஏதாகிலும் நடந்து விடுமோ, ஆபத்து வந்து விடுமோ என்கிற ஒரு புலம்பல். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு எதிர்காலத்தை எண்ணி
வாலிப தம்பி, உன் எதிர்காலத்தை எண்ணி என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ? அன்பு தாயே, உன் மகளுடைய திருமணத்தை எண்ணி எப்படி முடியுமோ எதிர்காலத்தை எண்ணி நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ? உன் பிள்ளைகளின் நிலைமை எண்ணி நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ? வேதம் சொல்லுகிறது, அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். தேவன் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். வரப்போகிற நாட்கள் எண்ணி பயப்படுகிறீர்களோ? யாரோ ஒருவரை சந்திக்க வேண்டும் என்பதை நினைத்து நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? ஏதோ சம்பவிக்க போகிறதே என்ற பயத்தில் இருக்கிறீர்களோ? புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஆமான் என்கிற ஒரு மனிதன் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பினதினாலே அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள், புலம்ப ஆரம்பித்தார்கள். யார் ஒரு மனிதன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினதை எண்ணி, உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்களே என்பதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறீர்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மனிதர்களுக்கு முன்னாலே கர்த்தர் உங்களை மகிமையாக ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். என்னோடு கூட விசுவாசத்தோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாய் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் புலம்பிக் கொண்டிருக்கிற அருமை தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரனுக்காக, எதிர்காலத்தை எண்ணி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்ப சூழ்நிலைகளை எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தர் மனம் இறங்குவீராக, ஆண்டவர் மனம் இறங்குவீராக, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீராக ராஜா. ஹல்லேலூயா. பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கணவனுடைய ரட்சிப்புக்காக, கணவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. வியாதியின் படுக்கையிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக. வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்விலே ஒரு வேலையை தருவீராக. குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் சமாதானத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனாக ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வியாபாரத்தில் நஷ்டம், தொழிலிலே நஷ்டம் அடைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் பலத்த பெரும் காரியங்களை செய்யும். இந்த நிகழ்ச்சியை காணிக்கைகளால் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கோடாகொடியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். விசேஷமாய் துறையிலே காண்கிற இந்த எண்ணிலே என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். 24 மணி நேரமும் ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். விசேஷமாக ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு புதன்கிழமையும் நேரிலே வந்து ஜெபித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நான் உங்களுக்காக உபவாசத்தோடு நேரில் ஜெபிக்க நான் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறேன். தொலைபேசியினர் நீங்கள் வருவதை முன்னதாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.